அவர்கிட்ட கேட்டு நான் வரேன் டாக்டர். இல்லை, ஒரு மும்மொழி கொள்கை அல்லது புதிய கல்விக் கொள்கை இதெல்லாமே அடுத்த தலைமுறைக்கான வளர்ச்சியை நோக்கி சிந்தனையோடு கஸ்தூரிரங்கன் அறிக்கையை கொண்டு வந்த ரிப்போர்ட். அதுல கூட அவர் ஹிந்தி கட்டாயம்னு சொன்னாரு. பிரதமர் அதை மாத்தி மூன்றாவது ஒரு மொழின்னு மாத்தினாரு. அப்ப மாநில மொழிகளுக்கு அவர் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார், அதை இங்க தப்பா ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு பிஜேபியில சொல்றாங்க. அவங்க நிறைய தப்பு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்முடைய சகோதரர் பரந்தாமன் அவர்கள் சொன்ன அந்த கேள்விகள்லாம் அப்படியே இருக்கட்டும். அதுல இருந்து நான் மற்ற கேள்விகளுக்கு வரேன். இவங்கெல்லாம் சொல்றத கேட்டா முதல்ல இந்த மறுக்கப்பட்டிருக்கிற நிதி எவ்வளவுன்னா 2152 கோடி. இந்த 2152 கோடி ரூபாய் PM ஸ்ரீ பள்ளிகளுக்காக ஒதுக்கப்பட்டதா அல்லது தமிழ்நாட்டினுடைய கல்விக்காக ஆண்டாண்டு ஒதுக்க வேண்டிய தொகையை அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்களா? இதை முதல்ல அவங்க தெளிவுபடுத்திக்கிட்டோம். அடுத்தது, இந்த கேந்திரிய வித்யாலயால படிக்கிறாங்க, தனியார் பள்ளியில படிக்கிறாங்க, அரசியல்வாதிகள் நடத்துற இல்ல திமுக காரங்க நடத்துற பள்ளிகளில் படிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வாதமா வச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் கேட்கிறேன், இந்த பள்ளிகள் எல்லாம் படிக்கிற அந்த குழந்தைகள் ஹிந்தி மட்டும் படிக்கல, பல மொழிகள் படிக்கிறாங்க, ஹிந்தியும் படிக்கிறாங்க. இப்படி படிச்சவங்களுக்கெல்லாம் அந்த மொழியினால என்ன பயன், என்ன வளர்ச்சி கிடைச்சிருக்கு? அதுக்கு ஏதாவது நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கா? இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அரசு பள்ளிகள்ல இருக்க பிரச்சனையே என்னன்னா, அங்க ஒரு ஆண்டுக்கு 4 லட்சம் குழந்தைங்க 10வது எழுதுறாங்க. கிட்டத்தட்ட அதே அளவுக்கு அரசு பள்ளியில அதே அளவுக்கு 12வது +2 எழுதுறாங்க. இந்த குழந்தைங்க எல்லாரும் தமிழ் பாஸ் பண்ணணும், இங்கிலீஷ்ல பாஸ் பண்ணணும், எல்லா மற்ற பாடங்களும் தேர்ச்சியாரு. அவங்களுக்கு வீட்டுல உட்கார்ந்து சொல்லி கொடுக்கிற பெற்றோர் கிடையாது. அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைங்களுடைய சூழல் பெற்றோர் வீட்டுல சொல்லி கொடுக்கறவங்க கிடையாது, பள்ளியில படிக்கிறது மட்டும்தான். அதை வச்சுக்கிட்டு அவங்க தமிழும் இங்கிலீஷும் தேர்ச்சி அடைஞ்சு வர்றதே பெரிய சவால், பெரிய சாதனை. அதுல நம்ம குழந்தைங்க சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ஹிந்தி படிக்கல, எங்களுக்கு ஹிந்தி கத்து கொடுங்கன்னு உங்களை கேட்டாங்களா? அவங்களுக்கு ஹிந்தியை திணிக்கிறதன் மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ இது ஒரு கேள்வி. நீங்க கூடுதல் சுமைன்றீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, குழந்தைகளுடைய திறனை நாம குறைச்சு மதிப்பிடுறோமா? இவங்க எப்பயுமே குழந்தைங்களுடைய நன்மையை பத்தி கவலைப்பட்டதே கிடையாதுங்க. நீங்க பிஜேபியினுடைய மூலவர்களான RSS காரங்க, இவங்க அவங்களுடைய வைதீக தலைவர்கள்லாம் குழந்தை திருமண வயசை 10ல இருந்து 12 ஆக்கணும்னாலே அதுக்கு மறுப்பு சொல்லுவாங்க. குழந்தைகளை பத்தி அவங்க அக்கறை அவ்வளவுதான். அதனால குழந்தைகள் நலன், குழந்தைகள் கையில கத்தி கொடுத்து பயிற்சி பண்றவங்களை பார்த்திருக்கீங்களா? அவங்கெல்லாம் குழந்தைகளை பத்தி அக்கறைப்படுறவங்களா கிடையாது. ரெண்டாவது, இந்த அரசு பள்ளிகள்ல ஹிந்தியை கற்றுக் கொடுப்பது என்பதை மாநில அரசு தன்னுடைய மொழி கொள்கையா ஏத்துக்குச்சுன்னு வச்சுக்கலாம். இப்ப அவங்களுக்கு பிரச்சனை என்ன? தமிழ்நாட்டுல அதை ஏத்துக்கல. இதையும் ஏற்றுக்கொண்டால் அடுத்தது எல்லா அகில இந்திய தேர்வுகளும் ஹிந்தியில மட்டுமே நடக்கும். இங்கிலீஷ் கூட அவங்களுக்கு, அவங்களுடைய நோக்கம் இங்கிலீஷை எலிமினேட் பண்ணணும், அந்த இடத்துக்கு சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும். அவங்க நோக்கம் ஹிந்தி கிடையாது. ஹிந்தி குட்டியை விட்டு சூடு பாக்குற மாதிரி, பூனை குட்டியை விடுற மாதிரி, குரங்கு குட்டியை விடுற மாதிரி, அதுதான் அவங்களுக்கு ஹிந்தி. அதுக்கு மேல அவங்களுக்கு ஹிந்தி பெருசு கிடையாது. அவங்க நோக்கம் நியூ எஜுகேஷன் பாலிசியில சொல்லப்பட்டிருக்கிறது மும்மொழிங்கிறதுல இன் அடிஷன் டு சான்ஸ்கிரிட் இருக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி, இன் அடிஷன் டு சான்ஸ்கிரிட் இதுதான். அப்ப அவங்களுடைய நோக்கம் என்ன? சமஸ்கிருதத்தை கத்துக் கொடுக்கணும். அப்போ இதை ஒரு அரசு கொள்கையாக ஏற்றுக்கொண்டால் இந்த லட்சக்கணக்கான அரசு பள்ளி குழந்தைகள் கட்டாயம் ஹிந்தி பாஸ் பண்ணணும். இது எதுக்கு அந்த சுமை? அவங்களுக்கான ஒரு சுமை, கூடுதல் சுமை தேவையில்லாத. தமிழிசை குறுக்கிட விரும்பினாங்க, கேட்டுட்டு வர. இப்பதான் இணைப்பு அவங்களுக்கு மீண்டும் வந்திருக்கு. நீங்க தொடரலாம் டாக்டர் தமிழிசை. இதுல நீங்க சொன்னீங்க 10வது வரை. சொல்லுங்க, கேக்குது. திருப்பி வரல. இல்ல, நீங்க பேசுறது கேக்குது டாக்டர் தமிழிசை. சரி, நீங்க தொடருங்க. வர திரும்ப வர ரைட் வர இல்ல, அவங்க இணைப்பு மறுபடியும் துண்டாயிருக்கு. நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. இப்ப அந்த ஒரு ஒண்ணு கூடுதல் சுமை அப்படிங்கிறீங்க. கூடுதல் சுமையை இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை இன்னும் வேகமா வளர்ந்துருக்கு, அவங்களுடைய தேடல் அதிகமா இருக்கு, அவங்களே அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்ற இடத்துல
நீங்க சுமைன்னு சொல்றது ஏற்புடையதா இருக்கான்னு கேக்குறேன். நல்ல கேள்வி. அப்போ அந்த குழந்தைகளுக்கு இந்த கிடைச்சிருக்கிற வாய்ப்பை வச்சு அவங்க இன்னைக்கு உலகம் பூரா போறாங்க. இன்னைக்கு அரசு பள்ளி குழந்தைகளுக்கு வெளிநாடுகளுக்கு போய் படிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு பணம் கட்டுது. அதுக்கு ஒரு இங்கிலீஷ் தேர்வு எழுதணும். அந்த தேர்வுக்கு அரசு தன் சொந்த செலவுல பயிற்சி கொடுக்குது. இவ்வளவு பண்ணி அந்த குழந்தைகளை முன்னேற்றும் போது இன்னொரு மொழி படித்து அந்த குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்னா கண்டிப்பா தமிழ்நாடு அரசு அதை செய்யும். இப்போ சில குழந்தைகள் ஜப்பான் மொழி கத்துக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அரசு பள்ளி குழந்தைகள் ஜப்பானுக்கு போற வாய்ப்பு இருந்தா அதுக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த வாய்ப்புகளை அரசாங்கம் உங்களுக்கு ஏன் அப்ப ஹிந்திக்கு அது கொடுக்க கூடாது? இந்தியால யாருமே ஒன்னும் முன்னேறின மாதிரி தெரியலையே. ஹிந்தி படிச்சு யாராவது இதனால நான் இந்த வேலை பெற்றேன், இந்த வேலை பெற்ற இடத்துல நான் நிம்மதியா இருந்தேன் அப்படின்னு யாராவது சொல்லட்டும், நம்ம ஒத்துக்கலாம். இதுக்கு அடுத்த உதாரணங்களை பாருங்க. தமிழ்நாட்டில இருந்து போன இந்தியாவுடைய மிகப்பெரிய விண்வெளி அறிஞர்கள் டாக்டர் அப்துல் கலாம், அவர் தான் பெரிய சாதனையாளர். அவர் ஹிந்தி படிக்கல. நம்முடைய மரியாதைக்குரிய மயில்சாமி அண்ணாதுரை ஹிந்தி படிக்கல. நம்முடைய வீரமுத்துவேல் அவர்கள் ஹிந்தி படிக்கல. இப்போ அதுல சேர்ந்திருக்கிற ஷாஜி அவங்க ஹிந்தி படிக்கல. இதெல்லாம் படிக்காமயே இந்திய விண்வெளி துறைக்கே அவ்வளவு பெரிய சாதனையாளர்களை கொடுத்திருக்கோம். ஹிந்தி படிச்சதுனாலதான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஆள் கூட கிடையாது.